Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வீடியோல வந்து இந்த பிங்கி மேக்கப் லுக் எப்படி பண்ணனும்ன்றது தான் பார்க்க போறோம். And நான் வந்து கொஞ்சம் கட் க்ரீஸ் எல்லாம் நான் வந்து பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. And also நீங்க இன்னும் என்னோட Instagram handle follow பண்ணலனா மறக்காம follow பண்ணிடுங்க. நான் லிங்க் description-ல கொடுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ எப்பயும் போல் நான் வந்து என்னோடய ஸ்கின்னை நல்லா ப்ரெப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நிவ்யாவோட இந்த சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இதை வந்து என்னோடய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் வந்து நான் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து லிப் பாம்க்கு நான் ப்ளூ ஹெவனோட இந்த லிப் பாம் எடுத்திருக்கேன். இது வந்து பபிள்கம் வேரியண்ட். ஸோ இதை வச்சு நான் வந்து என்னோடய லிப்ஸையும் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரைமருக்கு NYBயோட இந்த சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்திருக்கேன். இதை வந்து என்னோட டீ ஜோனில் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஃபேஸோட ப்ரெப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கலர் கரெக்டிங்க்கு இந்த நிக்ஸோட கன்சீலர் பேலட் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஆரஞ்ச் ஷேட் வச்சு என்னோடய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் வந்து டிஸ்கலரேஷன், அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ், அப்புறம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும், அங்கெல்லாம் நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கலர் பார்த்திங்கன்னா, இந்த ஆரஞ்ச் கலர் வந்து டார்க் ஸ்கின் டோனாக இருக்கும்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆரஞ்ச் ஷேடாக இருக்கும். ரொம்ப டார்க்காலாம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட எக்ஸாக்ட் ஷேட் கன்சீலர்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபவுண்டேஷனுக்கு வெட் அண்ட் வைல்டோட இந்த ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மோக்கா. ஸோ இதை வந்து இந்த அப்ளிகேட்டர் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஆரஞ்சிஷ் டிண்ட் இருக்கும் இதில். ஸோ அப்படியே நம்மளோட ஃபேஸில் அந்த ஆரஞ்சிஷ் டிண்ட் தெரியும். பட் நம்ம வந்து அதை ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் போட்டதுக்கப்புறம் அது நல்லாவே செட்டில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஹைலைட்டிங்க்கு ஃபிட்மியோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 40 கேரமல். இதை வந்து என்னோடய ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு ஹைலைட்டிங் தேவையோ அங்கெங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என்னோடய ஃபோர்ஹெட், அப்புறம் நோஸ் பிரிட்ஜ், அப்புறம் கண்ணுக்கு கீழே, சின்னில், அந்த மாதிரி ஏரியாலலாம் நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம வந்து ஹைலைட்டிங் பண்ணாமலே விட்டுருந்தோம்னா அப்புறம் நம்மளோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டாக. அதனால தான் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ என்னோடய பேஸ் ப்ராடக்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் ஃபிட்மியோட இந்த காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 330. ஸோ இதை வந்து ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு மிஸ் கிளேரோட இந்த ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் என்னோடய ஒரு ஸ்பூலி வச்சு நல்லா என்னோடய ஐப்ரோஸை கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோ லைனையே ஃபாலோ பண்ணி நான் வந்து ஐப்ரோஸ் நல்லா வரைஞ்சிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சமாக கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸ்க்கு கீழேயும் மேலேயும் அப்ளை பண்ணி நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா டிஃபைன்டாகவும் போல்டாகவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி கன்சீலர் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அதை. இப்போ நான் என்னோடய ஐலிட்ஸை நல்லா ப்ரைம் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து அதே மாதிரி கன்சீலரை வந்து என்னோடய லிட்ஸில் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நிக்காக்கையோட இந்த ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இதோட வேரியண்ட் வந்து சுகர் ப்ளம். இதில் இருக்கிற இந்த பிங்க் ஷேடு வச்சு நான் வந்து என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு. ஸோ அந்த மாதிரி என்னோடய சாக்கெட் ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு மாதிரி டிஃப்யூஸ்டான வயலட் கலர் எடுத்து நான் என்னோடய அவுட்டர் வீல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ அதை கொஞ்சமாக என்னோடய சாக்கெட்லேயும் அப்ளை பண்ணி என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடை நல்லா இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக கன்சீலரை என்னோடய அப்பர் வாட்டர் லைனுக்கு மேலே அந்த மாதிரி வச்சுட்டு நான் என்னோடய ஐஸை வைடாக ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நான் வந்து எங்கே என்னோடய க்ரீஸை வரையணுமோ அங்கே அந்த பாயிண்டில் போய் கரெக்டாக கன்சீலர் நின்றுடும். ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சிட்டேன்னா கரெக்டாக க்ரீஸ் எப்படி இருக்கணுமோ அது வந்து அந்த மாதிரி செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹூடு டைஸ். ஸோ கட் க்ரீஸ் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து கன்சீலரை ஃபுல்லாக வந்து என்னோடய லிட்ஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ஷிம்மர் ஷேட் எடுத்து நான் என்னோடய இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த கன்சீலர் மேலேயே. ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் அப்ளை பண்ணும்போது பே ஆஃப் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷ் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிங்க் ஷிம்மரி ஷேட் வச்சு என்னோடய லிட்ஸ்க்கு சென்டரில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கிறதுக்காக அந்த வயலட் ஷேடை இன்னும் கொஞ்சமாக வந்து அவுட்டர் வீல் அப்ளை பண்ணி வந்து இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். என்னோட லோ வாட்டர் லைனில் அந்த பிங்க் கலர் ஷேட் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து என்னோட லோ வாட்டர் லைன் கீழே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரிக் ஹைலைட்டர் எடுத்து இதில் இருக்கிற இந்த ஷிம்மர் ஷேட் வச்சு என்னோட இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐஸை நான் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். காஜலுக்கு நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட இந்த காஜல் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோட லோ வாட்டர் லைனில் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த காஜல் பார்த்திங்கன்னா பயங்கர வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் அண்ட் ஆல்சோ லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஐலைனருக்கு நான் ஃபேஸஸ் கனடாவோட இந்த மேக்னடைஸ் ஐலைனர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் வந்து ஒரு விங் லைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து விங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னோட
அப்பர் வாட்டர் லைன் மேலே வந்து ஒரு தின் ஸ்ட்ரோக் வந்து நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கேட் ஐஸ் மாதிரி பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அதனால் என்னோடய இன்னர் கார்னர் ஆஃப் தி ஐஸ்க்கும் தாண்டி கொஞ்சமாக அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், பிகாஸ் கீழெல்லாம் பட்டுச்சுன்னா அப்புறம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய ஃபால்சீஸ்லாம் வந்து ஒட்டிட்டேன். ஃபால்சீஸ் ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து ரெமல் லண்டனோட இந்த மஸ்காரா வச்சு நான் வந்து என்னோடய லேஷஸை வந்து நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். லோவர் லேஷஸ் அண்ட் அப்பர் லேஷஸ்லையும் நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கான்டோருக்கு நான் கலர் பாரோட இந்த கான்டோர் பேலட் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய சீக் போனுக்கு கீழேயும் என்னோட டபுள் சின் ஏரியாலையும் மட்டும் நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். வேறு எங்கேயும் நான் வந்து கான்டோர் பண்ணலை. அடுத்து ப்ளஷ்ஷுக்கு நான் ஸ்டேக் ஒர்க்கியோட இந்த ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பீச் லேடி. இதை வச்சு என்னோட ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைலைட்டருக்கு அகெயின் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அந்த பிரிக் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் வந்து என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஹை பாயிண்ட்ஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் போன்ஸில், என்னோடய நோஸோட பிரிட்ஜில், அதுக்கப்புறமா கியூபிட்ஸ் போ, என்னோடய சின், அதுக்கப்புறமா என்னோடய ப்ரோ போன்ஸ்லேயும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக்கு நான் வந்து இன்றைக்கி 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து லாக்மியோட ஃபோரெவர் மேட் லிக்விட் லிப் கலர். இதோட ஷேட் வந்து ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ. இதை வச்சு என்னோடய லிப்ஸை நல்லா வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து லிப் லைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து இந்த லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் வந்து என்னோடய லிப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டேக் ஒர்க்கியோட இந்த மினி லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து ஐ வோக் அப் லைக் திஸ். ஸோ இதை வந்து என்னோடய லிப்ஸில் வந்து ஃபில் பண்ணி என்னோடய லுக்கை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.